ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கிரிட்ஸுன்றது என்ன நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம செக்குடு டிசைன் மாதிரி லைன் போட்டுக்கணும். கிராஸ் லைன்ஸ் மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம போடுற டிசைன்ஸ் தான் வந்து கிரிட் டிசைன் சொல்கிறோம். ஸோ இந்த டிசைன்ஸில் வந்து நிறையவே இருக்குது. அதில் வந்து இன்றைக்கான கிளாஸில் ஒரு 15 டிசைன்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எப்போயுமே வந்து நம்ம மெஹந்தியில் வந்து நம்ம நோட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்கு அந்த மெஹந்தி ஃப்ளோ கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எடுத்தோடனே நம்ம நோட்டில் போட்டோம் அப்படின்னா அந்த டிப்பில் வந்து திக்காக இருக்கும். ஸோ நார்மலாக கடையில் நம்ம வாங்குகிற மெஹந்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப்பில் வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா மெஹந்தி போடுறதுக்கு சரியாக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த ஃப்ளோ கரெக்டாக வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்களோட மெயினான ஷீட் எதுவோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து நார்மல் லைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் லைன் போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இந்த கிரிட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைன் போடுறது மேலேருந்து கீழே போடுறதுக்கு பதிலாக சென்டர் லைன் கொடுத்துட்டு மேலே கீழே அந்த மாதிரி நீங்கள் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் மேலேருந்து நீங்கள் லைன் போடாமல் சென்டரில் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேலன்ஸ் இருக்க லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெறும் எம்டி லைன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போது செகண்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே எம்டி லைன் நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து எம்டி லைன் கொடுத்துருந்தோம்ல அதே மாதிரி லைன் போட்டு சென்டரில் மட்டும் நம்ம டாட் வைக்க போகிறோம். இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம வந்து லைன் ப்ராக்டிஸ்லேயே நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு லைன் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லைன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சென்டரில் அந்த கேப்பில் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றிலும் டாட் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் டிசைன். இது எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே வந்து சிம்பிள் டிசைன்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டிசைன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த தேர்ட் டிசைன்ஸ்லேயே வந்து நான் இந்த ஒரு பாக்ஸ்லேயே நான் ரெண்டு டிசைன் நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து எப்படி போடணுன்னா நான் போட்ட மாதிரி போடக்கூடாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொரு டிசைன் நீங்கள் போடணும். ஸோ இதில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தேர்ட் ஃபோர்த்துன்னு இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ தேர்ட் டிசைன் இந்த கார்னர் அந்த லைன் ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிற கார்னரில் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த டாட் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து தேர்ட் டிசைன். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கார்னரில் வந்து நம்ம டாட் வச்சுருக்கிறது தேர்ட் டிசைன். இதிலே வந்து நம்ம ஃபோர்த் டிசைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் கேப் இருக்குல்ல, சென்டரில் இருக்க கேப்பில் டாட் வைக்கணும். இது வந்து ஃபோர்த் டிசைன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் ஒரே பாக்ஸில் 2 டிசைன் போடக்கூடாது. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் தனித்தனியாக ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஏன்னா நான் ஏன் இப்படி போகிறேன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்குது. அதுக்காக சரி நம்ம ஒவ்வொரு டிசைனுக்காக மறுபடியும் போட்டுகிட்டே இருக்கணும், அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுன்றதுக்காக தான் ஒரே பாக்ஸில் வந்து நான் 2 டிசைன் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபிஃப்த் டிசைன் சேம் இதே மாதிரி வந்து லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. செக்குடு லைன் போட்டுட்டு இந்த டிசைனில் நம்ம இதுவுமே வந்து நம்ம டாட் தான் வைக்க போகிறோம். அந்த டாட் எந்த இடத்துலனா அந்த 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து சென்டரில் வைக்கணும். 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சென்டரில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டாட் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் டிசைன்ஸ் தான்.
அதே மாதிரி நம்ம குரூப்லேயும் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து 5th டிசைன். 6th டிசைன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேம் இதே மாதிரி லைன் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதை வந்து நான் அந்த டிசைன்லேயே நான் போட்டு காட்டலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். சென்டரில் மட்டும் நம்ம 5th டிசைன் போட்டிருக்கோம்ல, அந்த 5th டிசைன் போட்டுட்டு சென்டரில் மட்டும் ஒரு ஸ்பைரல் ஒன்று போடணும். அதுதான் வந்து இந்த டிசைன். உங்களுக்கு வந்து இந்த லைன் சரியாக வரல அப்படின்னா லைன்ஸை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு லைன் கரெக்டாக வர வரைக்கும் டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்த வீடியோ போகுதே, அடுத்தடுத்த கிளாஸ் போகுதேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எவ்வளோ நாள் நீங்கள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது. அவசரமாக கற்றுக்குறேன்னு சொல்லி நீங்கள் வந்து எதுவுமே பாதியோடு விட்டுறாதீங்க. ஸோ ஃபுல்லாக கற்றுக்கோங்க, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம 5th டிசைன் மாதிரியே 6th டிசைனில் டாட் வச்சுட்டு சென்டரில் மட்டும் நம்ம ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுக்கணும். இதெல்லாமே சிம்பிள் டிசைன்ஸ் தான். இந்த டிசைன்ஸ்லேயே உங்களுக்கு ஏதாவது வரல அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து மெஹந்தி டிசைன்ஸ் நல்லா போட வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7th டிசைன். இந்த இதில் வந்து நான் 3 டிசைன் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த 3 பாக்ஸ்க்கான டிசைன்ஸும் ஒரே பாக்ஸில் போட்டிருப்பேன். நீங்கள் செப்பரேட்டாக 3 பாக்ஸில் போட்டிருக்கணும். சேம் இதே மாதிரியே வந்து செக்குடு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டரில் ஒரு டாட் வச்சு மேலே கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வந்து லைட்டாக நீங்கள் இழுத்து விடணும். அதை அந்த மெஹந்தி டிப்லேருந்து நீங்கள் இழுத்து விடுங்க. நான் எப்படி போடுறேன், சென்டரில் ஒரு டாட்டு, மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம், நம்ம லீஃப்க்கு வந்து நம்ம போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து புரியலை, டிசைன் வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2-3 டைம் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது இதே மாதிரி பாக்ஸ் போட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ போட்டிருக்கிறது வந்து 7th டிசைன். ஸோ இதுலேயே வந்து 8th டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் 7, 8, 9 3மே வந்து ஒரே பாக்ஸில் வரும். நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. 8th டிசைன் அந்த சென்டரில் இருக்க கேப்பில் வந்து நீங்கள் குட்டி குட்டி டாட் வச்சுக்கணும். இதே 9th டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாட் வச்சுருக்க இடத்துல சைடில் கேப் இருக்குல்ல, அந்த சைடில் ஃபுல்லாக ஒரு குட்டி குட்டி லைன் நீங்கள் போட்டுக்கணும். ஃபுல்லாகவே வந்து அந்த 4 லைனும் கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் குட்டி குட்டி லைன் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்து தனித்தனியாக நீங்கள் போட்டு காட்டணும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம 9 டிசைன் பார்த்துருக்கோம். 10th டிசைன் பார்த்திங்கன்னா சேம் இதே சிங்கிள் லைன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் ஃபுல்லாகவே நம்ம லைன்ஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் லைன்ஸை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸ் போட்டுட்டு சென்டரில் வந்து லாங் ஹம்ப் நம்ம கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் லாங் ஹம்ப் மாதிரி தான் கொடுக்கணும். இது வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த டிசைன் கொடுத்து சென்டரில் வந்து நீங்கள் டாட் வச்சுக்கணும். ஸ்லோவாகவே நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு டிசைன்ஸ் வரல அப்படின்னா ஸ்லோவாக நீங்கள் ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம உங்களுக்கு மெயினான ஷீட்டில் போட்டு பார்க்காம ரஃப்பாக ஒரு பேப்பரில் வந்து பென்சிலில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். டிசைன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதுன்ட்டு ஒரு இது இருக்கும்ல, நமக்கு சரி ஓகே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு தோணும்ல.
ஸோ அந்த மாதிரி கரெக்டாக மெஹந்தியில் பண்ணிடுவோன்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியில் வந்து மெயினான ஷீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெஹந்தி எடுத்தோடனே மெஹந்தியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுன்றதை விட உங்களுக்கு ஷீட்டு அந்த மெஹந்தி போடுற ஷீட்டு வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டபுள் லைன் ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம சிங்கிள் லைனில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம டபுள் லைன் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. இந்த பேசிக் லைன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம டாட் வைக்கணும். இது வந்து 11th டிசைன். இதிலே 12th டிசைன் வந்து அந்த 4 கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னரில் வந்து நீங்கள் டாட் வைக்கணும். இது 11th டிசைன். சாரி, சென்டரில் டாட் வைக்கிறது 11th டிசைன். அந்த 4 எட்ஜஸில் வந்து டாட் வைக்கிறது 12th டிசைன். இது 13th டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த கிரிட்டில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் டிசைன்ஸ் கவர் பண்ணணுன்றதுக்காக தான் ஒரே பாக்ஸில் வந்து நான் 2 டிசைன் போட்டிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி போடாதீங்க. அப்படி அந்த டிசைன்ஸ் புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அந்த டிசைன்ஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து கூட நான் அனுப்புகிறேன். ஸோ இந்த 4 கார்னர்லேயும் வந்து அங்கே சைடில் நீங்கள் வந்து டாட் வச்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு 13th டிசைன். இப்போ நான் போட்டிருக்கிறது 13th டிசைன். இதிலே வந்து இன்னொரு டிசைன் ஒன்று வரும். அது என்னென்னா லீஃப் டிசைன் தான் வரும். ஸோ ஒரு லைன் கொண்டு வந்து ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்து மேலே இழுத்து விட்டீங்க அப்படின்னா லீஃப் டிசைன் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து நான் டைம் அதிகமாகும் அப்படின்றதுக்காக தான் ஒரே பாக்ஸில் 2 டிசைன் 3 டிசைன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் செப்பரேட்டாக தான் நீங்கள் போடணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் இதுக்காக இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் போட்டு காட்டிடுங்க. அடுத்து லாஸ்ட் டிசைன், இந்த கிளாஸோட லாஸ்ட் டிசைன் சேம் இதே மாதிரியே வந்து டபுள் லைன் போடணும். டபுள் லைன் போட்டு அந்த லைனை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் நீங்கள் லைன் போடணும். ஸோ நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம ஒரு 15 டிசைன் நம்ம கிரிட் டிசைன் பார்த்துருப்போம். இந்த டிசைன்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு நான் எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த 2 லைன் போட்டிருக்கோம்ல, அதை வந்து நீங்கள் இந்த போல்டு லைன் ஆக்கிட்டு அந்த சென்டரில் கேப் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் லைன் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுட்டு சென்டரில் டாட் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த கிளாஸ் வந்து இந்த வீடியோ இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நான் பார்த்து சொல்லிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.